அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் பன்னீர் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். பன்னீர் வச்சு நம்ம நிறையா ரெசிபிஸ் செய்யலாம். இந்த பன்னீர் செய்யறதுக்கு நம்ம ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும். சாஃப்டான பன்னீர் வீட்டிலே நம்ம ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் செய்கிறதுக்காக நான் இந்த மாதிரி 1 லிட்டர் அளவுக்கு வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற பால் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாலை காய்ச்சி திரிய வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். நான் அப்பப்போ வீட்டில் மீற பாலில் இந்த மாதிரி பன்னீர் செஞ்சுப்பேன். நம்ம அப்பப்போ வீட்டில் மீற பால்லேயே இந்த மாதிரி பன்னீர் செஞ்சுக்கலாம். நீங்கள் பன்னீர் செய்கிறதுக்காகவே பால் வாங்குறீங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்க் வாங்கிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பன்னீர் கிடைக்கும். இந்த பாலை நம்ம காய்ச்சும் போது ஏடு படியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா காஞ்சி பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் எடுக்கிறதுக்காக இந்த பாலை திரிய வச்சுக்கலாம். அதுக்காக நம்ம எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை வினிகர் கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழத்தை நம்ம பிழிஞ்சு எடுக்கும் போது அதோட விதைகள்லாம் இல்லாத மாதிரி அதை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எலுமிச்சம்பழ சாறை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த பாலில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு பாலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு பாலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பால் கொஞ்சம் கொஞ்சமாக திரிய ஆரம்பிக்கிறது. மாதிரி பால் நல்லா திரிஞ்சு பன்னீர் கிடைக்கும் போது நம்ம இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பால்லேருந்து நம்மளுக்கு பன்னீர் மட்டும் ஃபுல்லாக தனியாக, தண்ணி மட்டும் தனியாக நம்மளுக்கு அழகாக பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பன்னீர் மட்டும் தனியாக, தண்ணி தனியாக நம்மளுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வடிகட்டி பன்னீரை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். வடிகட்டுறதுக்காக அடியில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஃபில்டர் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம ஒரு காட்டன் துணி போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் இட்லிலாம் ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி துணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஈஸியாக வடிகிற மாதிரியான துணி எடுத்துக்கோங்க. இதை வடிகட்டி பன்னீரை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். நம்ம இதில் வடிகட்டின தண்ணியை வேஸ்ட் பண்ணிட தேவையில்லை. நம்ம பருப்பு வேக வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சப்பாத்திக்கு மாவு பிசைகிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பன்னீரில் லைட்டாக எலுமிச்சம்பழத்தோட ஃப்ளேவர் இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த துணியை அப்படியே எடுத்து இதில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பன்னீரை ஒரு அளவுக்கு ஷேப்க்கு கொண்டு வரதுக்காக இந்த துணியை நல்லா டைட் பண்ணிவிட்டு பன்னீரை எல்லா டைரக்ஷன்லையும் மாற்றி மாற்றி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பன்னீரை நல்லா அழுத்தி விட்டு ஷேப் பண்ணுறப்போ பன்னீரில் இருக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் நம்மளுக்கு வெளியில் வந்துடும். பன்னீரும் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஷேப் கிடச்சிரும். பன்னீரை நம்ம வெயிட் வச்சு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஷேப்பில் நம்ம வைக்கிறோமோ அது செட் ஆனதுக்கப்புறம் அந்த ஷேப்பில் தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போவே நம்ம இதை ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பன்னீரை ஓரளவுக்கு ஷேப் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்து நம்ம இந்த பன்னீரை வெயிட் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பன்னீரில் இருக்க ஈரப்பதத்தை இழுக்கிறதுக்காக ஒரு துணியை மடித்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த துணிக்கு மேலே பன்னீரை வச்சுக்கலாம். இந்த பன்னீருக்கு மேலே வெயிட் சமமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வெயிட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கல் வச்சுக்கலாம். அப்படிலாம் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி கூட வச்சுக்கலாம். இந்த பன்னீரில் இருக்க ஈரப்பதெல்லாம் போயிட்டு அந்த ஷேப்பில் அது செட் ஆகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் போல் ஆகும். இதை நம்ம அப்படியே விட்டுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம வச்ச பன்னீர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பன்னீர் நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடியாகி இருக்கிறது. இந்த பன்னீரை ஒரு 2 நாளைக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிடுவீங்கன்னா இதை ஒரு பாக்ஸில் போட்டு எப்பயுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 நாளைக்கு மேலே நீங்கள் இந்த பன்னீரை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் பன்னீர் வச்சு எந்த ரெசிபி செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு ரெசிபிஸ்லாம் செய்யறதுக்கு இந்த பன்னீரை ஃப்ரீசரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு பன்னீர் ரோஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு, ஸ்க்ரம்பிள்டு பன்னீர்லாம் செய்யறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டான பன்னீர் வேணும். அதுக்கு இந்த பன்னீரை ஒரு நாள் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பன்னீர் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம எப்பயுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி 1 வீக் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பன்னீரில் சேர்க்குற தண்ணியை மட்டும் 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிக்கோங்க. இனிமேல் நீங்களும் பன்னீர் கடையில் வாங்காமல் வீட்டிலே செய்யுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் வீட்டில் இருக்க பால் எடுத்து பன்னீர் செஞ்சு பார்த்தீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.